வாழ வீடு யாரையும் அதில் இழுக்காதீங்க. அது எதையோ பேர்லாம் சொல்லி எதோ பண்ணுறாங்க, அப்படி பண்ணாதீங்க. பர்சனல் லைஃபாக இருக்க விடுங்க. கெனிஷான்லாம் வந்துட்டு 600 ஸ்டேஜ் ஷோ பாடினவங்க, அவங்கெல்லாம் தனியாக நின்று வந்தவங்க, பல உயிரை காப்பாற்றின ஒரு ஹீலர். அவங்க ஒரு லைசன்ஸ் சைக்காலஜிஸ்ட். அவங்களெல்லாம் அப்படிலாம் இழுக்காதீங்க. நானும் அவங்களும் ஒரு ஃப்யூச்சரில் ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்கணுன்றதான் எங்களுடைய நோக்கம். பல பேருக்கு உதவணுன்றது தான். அதை கெடுக்காதீங்க. அதை யாரும் கெடுக்கவும் முடியாது. தேவையில்லாமல் எல்லாத்தையும் இழுக்காதீங்க. வாழ வீடு யாரையும் அதில் இழுக்காதீங்க. அது எதையோ பேர்லாம் சொல்லி எதோ பண்ணுறாங்க, அப்படி பண்ணாதீங்க. பர்சனல் லைஃபாக இருக்க விடுங்க. கெனிஷான்லாம் வந்துட்டு 600 ஸ்டேஜ் ஷோ பாடினவங்க, அவங்கெல்லாம் தனியாக நின்று வந்தவங்க, பல உயிரை காப்பாற்றின ஒரு ஹீலர். அவங்க ஒரு லைசன்ஸ் சைக்காலஜிஸ்ட். அவங்களெல்லாம் அப்படிலாம் இழுக்காதீங்க. நானும் அவங்களும் ஒரு ஃப்யூச்சரில் ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்கணுன்றதான் எங்களுடைய நோக்கம். பல பேருக்கு உதவணுன்றது தான். அதை கெடுக்காதீங்க. அதை யாரும் கெடுக்கவும் முடியாது. தேவையில்லாமல் எல்லாத்தையும் இழுக்காதீங்க. ஒவ்வொரு நாள் ஏசப்பண்ண போய் அழுதி சொல்லுவேன், ஏசப்பா இவ்வளோ கஷ்டம் கொடுத்தீங்க எனக்கு, 2 பசங்க, எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி ஏன் நிலைமை கொடுத்தீங்க, சரியா வீடு இல்லை, சரியா உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம் இல்லை, ஏன் இந்த மாதிரி இருக்கிறேன்னு சொல்லி அங்கே போய் அழுதுவேன். மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு, நம்பினால் நாளை உண்டு, கைத்தாங்க ஜீவன் உண்டு. ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் ரொம்ப கஷ்டத்திலே இருக்கிறோம். அவங்க வந்து உதவி பண்ணாங்க. குழந்தைங்க ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் வீடு கட்டுறதுக்கு கொஞ்சம் காசு கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உள்ளுறுதி காண்பதுதான் பூமியிலே உன் உயரம், எண்ணம் செயலாகிவிட்டால் எல்லாமே தேடி வரும். உண்மை வழி நீ நடந்தே போவதுதான் வாழ்வினரம். அன்பின் கொடி ஏற்றி வைக்க துணை சேரும் கோடிக்கரம். என்ன புடவை கொடுக்க போறீங்களா அப்படின்னு பார்த்தா அதை திறந்தா கட்டுக்கட்டா பணங்க. அப்பாவையும் கணவனையும் இழந்து 2 குழந்தைகளோட கஷ்டப்படுற இந்த பெண்ணுக்கு ஒரு அண்ணனா மாறி ஹெல்ப் பண்ணியிருக்காரு. மற்றவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி பண்ணாலே போதுங்க. உதவியில பெருசு சிறுசு அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அந்த டைமுக்கு நம்ம ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னாலே அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா தான் இருக்கும். இந்த பெண்ணுடைய அப்பாவும் இல்லை, அவங்களுடைய கணவனும் இல்லை. அவங்க அம்மாவுக்கு வந்து கேன்சருங்க. அவங்க அம்மாவை கூட வச்சுட்டு 2 குழந்தைங்களை வச்சுட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. சரியான வீடு இல்லை, உட்காந்து சாப்பிட்றதுக்கு சரியான இடம் இல்லை. எதுக்கு ஏசப்பா என்னை இப்படி படைச்சிங்கன்னு நான் டெய்லி போய் அழுவேன்னு இவங்க வேதனையோட ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கண்ணீரை இவர் தொடச்சிருக்காருங்க. தாஹிர் ஹுசைன் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பயணம் அப்படின்ற இவருடைய பேஜ்ல நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வரிசையில இந்த சகோதரிக்கும் உதவி இருக்காரு. அவங்களோட வீடு கட்டுறதுக்கும் அப்புறம் அவங்களுடைய குழந்தைங்களுக்கு நல்ல துணி வாங்குறதுக்கும் இவரு காசு கொடுத்திருக்காரு. புடவெல்லாம் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கவரை தான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறாரு. என்னவா இருக்கும், ஏதாச்சும் துணியா இருக்குமோ அப்படின்னு அவங்க திறந்து பாக்குறாங்க. ஆனா ஃபுல்லா கட்டுக்கட்டா பணங்க. இவரால முடிஞ்ச உதவியை செஞ்சிருக்காரு. அதை பார்த்ததும் அங்க இருக்கிற மக்களும் கை தட்டி பாராட்டி இருக்காங்க. இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.